நீ நடிமா நடி அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம பார்வதியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் கமருதனோட ஒட்டி இருந்தவங்க இன்னைக்கு லைவ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதனோட சண்டை போடுறாங்க. அந்த பிரேக்கப் டிராமாவை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நேச்சுரலா உருவான ஒரு ஃபீலிங் வந்து டாக்குமெண்ட் நாளைக்கு நம்ம சேருவோமா சேர மாட்டோம்னு கூட தெரியாதுன்னு எதுக்கு சொல்றேன். நாளுமே அப்போ நீ இவ்வளோ நாள் ஃபேக்காக தான் இருந்தியா? எவிக்ட் ஆகி போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு போய் கேம் தானே ஆடுவேன். நான் லைஃப்லாம் பேசவே மாட்டேன் பாரு. பார்வதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஃபைனல் காமிச்சிடுவாங்க நம்ம விஜய் டிவி. நேத்து கூட விஜய் சேதுபதி சார் சும்மா ஹிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க அதெல்லாம் காமிக்க முடியுமான்னு. ஆனா அப்ப கூட வார்னிங் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதியும் சரி வார்னிங் கொடுக்காம ரெட் கார்டு கொடுக்காம எப்படியோ காப்பாத்தணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சல்மான் கானோட ஹிந்தி பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடக்கும் போதும் கூட சல்மான் கான் என்னதான் கலாச்சி பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயாவது ஓவரா போச்சுன்னா அவர் டைரக்டா கேட்டுருவாரு. அதே மாதிரிதான் சுதீப் அவர்களும் நாகார்ஜுன அவர்களும். ஆனா தமிழ் பிக் பாஸ்ல மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் டைரக்டா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதே போல சாண்ட்ராக்கும் நடந்துச்சு. சாண்ட்ரா அவ்வளவு தூரம் சீப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாம அவங்க புருஷனை சந்தேகப்படுற மாதிரி எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி சாண்ட்ராவை ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நார்மலா பேசி முடிச்சிருக்காரு. நியாயமா இவங்களை அப்படி கேள்வியே கேட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது சாண்ட்ரா பெட்ல இருந்துகிட்டே ட்ரிம்மரை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வேற இந்த வீக்ல இவங்க கிளீனிங் டீமா வேற இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பல பேர் காரி துப்பிட்டு இருந்தாங்க. என்னதான் வேணும் இவங்களுக்கு எனக்கு தெரியல. மக்களுக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வேணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப யார் ஓட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா அண்ட் கானா வினோத். ஆனா ரெண்டு பேர்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில டைம் பார்க்கும்போது திவ்யாவுக்கு ஓட்டு அதிகமா இருக்கு, ஒரு சில டைம் பார்க்கும்போது கானா வினோத்துக்கு ஓட்டு அதிகமா இருக்கு. ஆனா மக்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கானா வினோத்தோட திவ்யா தான் நல்ல டிசர்விங், அவங்க நிறைய டாஸ்க்லாம் உங்களை ஃபுல்லஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த வீட்டுல சாண்டி மாதிரி இருக்கிறது கானா வினோத் தான். ஸோ கானா வினோத்துக்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி கமருதனோட டிராமா இந்த வீக் ஃபுல்லா போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்வதியோட குடும்பம் 24 மணி நேரமும் இருக்க போறாங்க. ஸோ இந்த 24 மணி நேரத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அதை வச்சு டிஆர்பி ஏத்துவாங்க. ஸோ எந்த ஃபேமிலிக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, இந்த பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.